இதுதான் இம்ஹோடெப் அருங்காட்சியகம். இது சக்காராவோட அடிவாரத்தில் இருக்குது. இங்கே அதிகமாக கூட்டம் இல்லை, ஆனால் அழகான கலை பொக்கிஷங்கள் இருக்குது. இந்த மியூசியத்தில் மொத்தமாக 6 ஹால்ஸ் இருக்குது. இம்ஹோடெப் அப்படிங்கிற பண்டைய எகிப்திய கட்டிடக் கலைஞருடைய பெயரில் தான் இந்த மியூசியம் அமைஞ்சிருக்கு. இது 2006ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. சக்காராவின் தலை சிறந்த அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிப்புகள் இங்கே இருக்கு. உள்ள வந்துடனேயே இடது பக்கம் ஒரு மினி லைப்ரரி இருக்குங்க. இங்கே இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே சுழற்சி முறையில் மாற்றி மாற்றி வச்சுட்டு இருப்பாங்க. இங்கே காட்சிப்படுத்தியிருக்க சிலைகள் எல்லாமே மிக வடிவாக இருக்குங்க. பிள்ளைய மடியில் வச்சிட்டு இருக்க அன்னை, பிள்ளைக்கு பாலூட்டும் அன்னை, சிங்கத்தலையும் மனித உடலும் கொண்ட பெண், இவற்றை எல்லாத்தையுமே மிக அழகுற வச்சிருக்காங்க. பல்வேறு காலகட்டங்களில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிலைகள் மற்றும் கல்வெட்டுகளை இங்கே பார்வைக்கு வச்சிருக்காங்க. இந்த அணிகலன் ஒரு காஃபின்லேருந்து எடுக்கப்பட்டது. இன்னும் எவ்வளோ புத்தம் புதுசாக இருக்கு பாருங்க. இந்த ஹாலில் இருக்க பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பிரமிடுக்கு கீழே இருக்க அறைகளை எல்லாம் அலங்கரிக்க பயன்படுத்தின பொருட்கள், அலங்கார தூண்கள், பச்சை மற்றும் நீல நிற வண்ண ஓடுகள் முதலியவை. இவை எல்லாமே கல்லாலும் பீங்கானாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள், சிலைகள், உயரமான குடுவைகள். இப்போ பார்த்தாலுமே அந்த புது கருக்கு குறையாம பளபளன்னு இருக்குங்க. எகிப்தியர்கள் ஷார்ட் ஹேர் கட் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பேன், பொடுகு போன்ற விஷயங்கள்லாம் பயம்னு நான் எங்கேயோ படிச்சிருக்கேங்க. நீலம் மற்றும் நீல பச்சை இருக்கிற டைல்ஸ் வச்சு தான் சுவர்களை அலங்கரிச்சிருக்காங்க. இவை இரண்டும் ஏதாவது தெய்வீக குறியீட்டு நிறங்களாக இருக்கலாம். இங்கே ஒரு ஸ்பிங்க்ஸ் சிலை இருக்கு. அவங்க உபயோகப்படுத்தின பாத்திரங்கள், கலன்கள் இவற்றை எல்லாத்தையுமே மிக அழகுற வச்சிருக்காங்க. பண்டைய காலத்தில் இவங்க பயன்படுத்தின டூல்ஸ் கூட இங்கே காட்சிக்கு வச்சிருக்காங்க. இங்கே கொஞ்சம் போட் ஷேப்டு ஆர்டிஃபேக்ட், அப்புறமா கலர்ஃபுல்லான சிலைகள் கூட இருக்கு. இதுதான் நாங்கள் எஜிப்டில் பார்த்த முதல் மம்மி. 16 வயசே ஆன சிறுவனுடைய மம்மி. கிட்டத்தட்ட 4300 ஆண்டுகள் முந்தைய மம்மி இது. இன்னும் இந்த உடல் இன்டாக்டாக இருக்கு. இங்கே 6th டைனஸ்டியில் இருந்து நியூ கிங்டம் வரைக்கும் கிடைச்ச பொருட்கள் எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த இமோடெப் விசிட்டோட எங்களுடைய 2வது நாள் பயணம் இனிதே நிறைவடைந்தது.